வணக்கம். காவேரி நியூஸ் தொலைக்காட்சியின் திடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மீனா. உள்ளூர் முதல் சர்வதேசம் வரை உள்ள விளையாட்டு நிகழ்வுகளை இந்த அரை மணி நேரத்தில் பார்க்க இருக்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே நாளை இரண்டாவது டெஸ்ட் போட்டி. தொடரை வெல்ல இந்தியாவும் சமன் செய்ய வெஸ்ட் இண்டீஸ் அணியும் தீவிரம். நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் தொடர். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய வீரர்கள். டிஎன்பிஎல் தொடரில் இன்று திருச்சி மதுரை அணிகள் மோதல். தோல்வியிலிருந்து மீள இரு அணி வீரர்களும் தீவிரம். லாஸ் வேகஸ் சர்வதேச டென்னிஸ் தொடர். இந்தியாவின் புரவ் ராஜா திவிஜ் சரண் இணை காலிறுதிக்கு முன்னேற்றம். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி நாளை தொடங்க உள்ளது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கை சென்றுள்ள இந்திய அணி அந்நாட்டு அணியுடன் 3 டெஸ்ட், 5 ஒருநாள், ஒரு 20 ஓவர் கொண்ட தொடரில் விளையாடி வருகிறது. கேலையில் நடைபெற்ற இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் 304 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. இந்நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டி கொழும்பு மைதானத்தில் வரும் 3ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்காக கொழும்பு சென்றுள்ள இந்திய வீரர்கள் அங்கு தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்திய அணியை பொறுத்தவரை முன்னதாக முதல் டெஸ்ட் போட்டியில் சதமடித்த தவான், புஜாரா, கேப்டன் கோலி உள்ளிட்ட பலம் வாய்ந்த வீரர்கள் அணிக்கு உறுதுணையாக உள்ளனர். அதே சமயம் அஸ்வின் பந்துவீச்சு மட்டுமல்லாமல் ஆல்ரவுண்டராகவும் அபாரமாக செயல்பட்டு வருகிறார். வேகப்பந்து வீச்சாளர்களும் ஓரளவுக்கு கை கொடுக்க வாய்ப்புள்ளது. இதற்கிடையே இந்திய அணியின் செயல்பாடு குறித்து பேசிய தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி, கடந்த 2-3 ஆண்டுகளில் விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி நிறைய சாதனைகள் செய்துள்ளதாக தெரிவித்தார். இந்திய அணி கடந்த 2-3 ஆண்டுகளில் மிகவும் அனுபவம் வாய்ந்த அணியாக மாறியுள்ளது. விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி அதை நிரூபித்துள்ளது. இலங்கை மண்ணில் டெஸ்ட் தொடரை வென்று சாதித்துள்ளது. ஆஸ்திரேலியா போன்ற அணிகளையும் ஒருநாள் போட்டியில் வீழ்த்தியுள்ளது. இன்னும் கடினமான இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா தொடர்கள் வரவிருக்கின்றன. என்னை பொறுத்தவரை இதுவரை இருந்த இந்திய அணியை விட இந்த அணி நிறைய சாதனைகள் செய்துள்ளது. இலங்கை அணியை பொறுத்தவரை முதல் ஆட்டத்தில் அடைந்த தோல்விக்கு பதிலடி கொடுக்கும் முனைப்பில் உள்ளது. வைரஸ் காய்ச்சலால் முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடாத கேப்டன் தினேஷ் சண்டிமால் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் விளையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் அணிக்கு திரும்புவது அணிக்கு பலமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றால் தொடரை வெல்லும் என்பதால் இந்திய வீரர்கள் வெற்றியை பெற தீவிர பயிற்சி மேற்கொண்டுள்ளனர். டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் நேற்றைய லீக் ஆட்டத்தில் வாஷிங்டன் சுந்தரின் சதத்தால் நடப்பு சாம்பியனான தூத்துக்குடி அணி தொடரில் 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. நெல்லை சங்கர் நகர் மைதானத்தில் நடைபெற்ற 12வது லீக் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான தூத்துக்குடி அணியும் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியும் பலப்பரீட்சை நடத்தின. தொடரில் தோல்வியை சந்திக்காத இரு அணிகளும் மோதும் ஆட்டம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. டாஸ் வென்ற தூத்துக்குடி அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய அந்த அணியில் தொடக்க வீரர்களாக வாஷிங்டன் சுந்தரும் கௌஷிக் காந்தியும் விளையாடினர். இந்த இணையில் கௌஷிக் காந்தி 35 ரன்களில் வெளியேறினார். அவரை அடுத்து வந்த கேப்டன் தினேஷ் கார்த்திக் ரன் ஏதும் எடுக்காமல் வந்த வேகத்திலேயே நடையை கட்டினார். இருப்பினும் மறுபுறம் அபாரமாக விளையாடிய வாஷிங்டன் சுந்தர் 61 பந்துகளை எதிர்கொண்டு 107 ரன்கள் குவித்து அசத்தினார். நடப்பு தொடரில் முதல் சதம் அடித்த வீரர் என்ற பெருமையை பெற்றார் வாஷிங்டன் சுந்தர். அடுத்து வந்த சுப்பிரமணியன் ஆனந்த் 13 ரன்களிலும் ஆகாஷ் 15 ரன்னிலும் வெளியேற தூத்துக்குடி அணி 20 ஓவர்களுக்கு 4 விக்கெட்டை இழந்து 178 ரன்கள் சேர்த்தது. 179 ரன்களை நோக்கி களமிறங்கிய சேப்பாக் அணியில் தொடக்க வீரர்கள் கோபிநாத் 1 ரன்னிலும் சதீஷ் ரன் ஏதும் எடுக்காமலும் வெளியேறினர். நிதானமாக விளையாடிய ஆண்டனி தாஸ் 43 ரன்கள் எடுத்தார். மற்ற வீரர்கள் தூத்துக்குடி அணியின் பந்து வீச்சில் ஆட்டமிழந்து வெளியேற 20 ஓவர்களுக்கு 8 விக்கெட்டை இழந்து 151 ரன்கள் எடுத்தது. தூத்துக்குடி அணி சார்பில் ஸ்ரீனிவாஸ், அதிசயராஜ் தலா 2 விக்கெட்டை வீழ்த்தினர்.
27 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தூத்துக்குடி அணி தொடரில் 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. சதம் அடித்து அசத்திய வாஷிங்டன் சுந்தர் ஆட்ட நாயகன் விருது வென்றார். நடப்பு தொடரில் 4 ஆட்டங்களில் விளையாடியுள்ள வாஷிங்டன் சுந்தர் பெறும் 3வது ஆட்டநாயகன் விருது இதுவாகும். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் தொடரில் ரஷ்ய வீராங்கனை மரியா ஷரபோவா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் சர்வதேச டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகின்றது. இதன் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் 5 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்றுள்ள ரஷ்ய வீராங்கனை மரியா ஷரபோவா உள்ளூர் வீராங்கனை ஜெனிஃபருடன் மோதினார். சுமார் 2 மணி நேரம் நீடித்த இந்த ஆட்டத்தில் முதல் செட்டை 6-1 என ஷரபோவா எளிதாக கைப்பற்றினார். 2வது செட்டை 6-4 என உள்ளூர் வீராங்கனை ஜெனிஃபர் கைப்பற்றினார். 3வது சுற்றில் ஆக்ரோஷமாக விளையாடிய ஷரபோவா ஜெனிஃபரை புள்ளிகள் எடுக்க விடாமல் தடுத்து அந்த செட்டை 6-0 என்ற கணக்கில் தனதாக்கி 2வது சுற்றுக்கு முன்னேறினார். நியூசிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீரர்கள் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். நியூசிலாந்தின் ஆக்லாந்து நகரில் சர்வதேச ஓபன் பேட்மிண்டன் தொடர் 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. இதன் ஆடவர் ஒற்றையர் பிரிவு 2வது சுற்றில் இந்திய வீரர் சௌரவ் வர்மா இந்தோனேஷிய வீரர் ஹென்ரிகோவை எதிர்த்து விளையாடினார். தொடக்கத்திலிருந்தே நேர்த்தியாக விளையாடிய சௌரவ் வர்மா 28 நிமிடங்களில் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். புள்ளிகளை குவித்து முன்னிலை பெற்ற அவர் 21-16, 21-16 என்ற நேர் செட்டில் வெற்றி பெற்று 3வது சுற்றுக்கு முன்னேறினார். இதேபோல் மற்றொரு 2வது சுற்றில் இந்திய வீரர் சிரில் வர்மா இந்தோனேஷியாவின் விக்கியுடன் மோதினார். இந்த ஆட்டத்தில் நேர்த்தியாக விளையாடிய சிரில் வர்மா 21-14, 21-16 என்ற நேர் செட்டில் எளிதில் வெற்றி பெற்றார். இந்திய வீரர் காஷ்யப் நியூசிலாந்து வீரர் ஆஸ்கருடன் மோதினார். இதில் முதல் செட்டை திறமையாக எதிர்கொண்ட காஷ்யப் அந்த செட்டை 21-9 என தனதாக்கினார். தொடர்ந்து 2வது செட்டிலும் காஷ்யப்பின் ஆதிக்கமே மேலோங்கியது. நேர்த்தியாக விளையாடிய அவர் எதிர் வீரரை புள்ளிகள் குவிக்க விடாமல் தடுத்தார். அபாரமாக விளையாடிய காஷ்யப் 2வது செட்டையும் 21-8 என தனதாக்கி 3வது சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு 2வது சுற்றில் இந்திய வீரர் நீரஜ் நியூசிலாந்து வீரரிடம் நேர் செட்டில் தோல்வியடைந்தார். இங்கிலாந்தில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் சிறப்பாக விளையாடிய ஷிகா பாண்டேவை இந்திய விமானப்படை கௌரவித்துள்ளது. அண்மையில் இங்கிலாந்தில் நடைபெற்ற மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய வீராங்கனைகள் போராடி கோப்பையை நழுவவிட்டனர். இருப்பினும் இந்திய வீராங்கனைகளின் சிறப்பான ஆட்டத்தால் இறுதிப் போட்டி வரை முன்னேறியதை நாடு முழுவதும் உள்ள ரசிகர்கள் கொண்டாடினர். பல்வேறு தரப்பிலிருந்து மகளிர் அணிக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் குவிந்த வண்ணம் உள்ளன. BCCI சார்பிலும் வீராங்கனைகளுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. சிறப்பாக செயல்பட்ட வீராங்கனைகளுக்கு அந்தந்த மாநில அரசுகள் பரிசுகளும் பதவி உயர்வும் வழங்கி கௌரவித்து வருகின்றன. அந்த வகையில் உலகக்கோப்பையில் சிறப்பாக விளையாடிய ஷிகா பாண்டேவுக்கு இந்திய விமானப்படை பதக்கமும் பரிசும் வழங்கி கௌரவித்துள்ளது. இதனை டெல்லியில் உள்ள விமானப்படை தலைமையகத்தில் தலைமை ஏர் மார்ஷல் BS தானா வழங்கி கௌரவித்தார். இந்திய அணி உலகக்கோப்பையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதற்கு ஷிகா பாண்டே சிறப்பான பங்களிப்பை அளித்ததாக இந்திய விமானப்படை அவரை பாராட்டியுள்ளது. லீக் ஆட்டங்களில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 3 விக்கெட்களையும் இங்கிலாந்திற்கு எதிராக 2 விக்கெட்களையும் வீழ்த்தினார். இதேபோல் அரையிறுதியில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக முக்கிய கட்டத்தில் 2 விக்கெட்களை வீழ்த்தி அசத்தினார். இந்திய விமானப்படையில் 2012ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி ஷிகா பாண்டேவுக்கு விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அலுவலர் பதவி கிடைத்தது. மேலும் விமானப்படையில் பணிபுரிந்து கொண்டு இந்திய அணியில் இடம் பிடித்த ஒரே வீராங்கனை என்ற பெருமையையும் ஷிகா பாண்டே பெற்றார். 2014ஆம் ஆண்டு 20 ஓவர் போட்டியில் வங்கதேசத்திற்கு எதிராகவும் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்திற்கு எதிராகவும் ஷிகா பாண்டே அறிமுகமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. TNPL கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெறவுள்ள 2வது லீக் ஆட்டத்தில் திருச்சி மற்றும் மதுரை அணிகள் மோத உள்ளன. சென்னை, நெல்லை மற்றும் திண்டுக்கல் ஆகிய 3 இடங்களில் களை கட்டி வரும் TNPL கிரிக்கெட் தொடரின் இன்றைய 14வது லீக் ஆட்டத்தில் திருச்சி மற்றும் மதுரை அணிகள் மோதுகின்றன. இந்த ஆட்டம் மாலை 7:15 மணிக்கு திண்டுக்கல் NPR கல்லூரி மைதானத்தில் நடைபெற உள்ளது. இரு அணிகளை பொறுத்தவரையில் திருச்சி அணி தூத்துக்குடி மற்றும் திருவள்ளூர் அணிகளுடன் விளையாடி 2லும் தோல்வியையே சந்தித்துள்ளது.
அதே சமயம் மதுரை அணி திண்டுக்கல் மற்றும் காரைக்குடி அணிகளுடன் விளையாடி தோல்வியடைந்துள்ளது. இரு அணிகளும் 2 லீக் ஆட்டங்களில் விளையாடி தோல்வியை சந்தித்துள்ளதால் தோல்வியிலிருந்து மீண்டு வெற்றி பாதைக்கு திரும்ப இரு அணிகளும் தீவிரமாக போராடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 113 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய ஏ அணி வெற்றி பெற்றுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் இந்தியா, ஆப்கானிஸ்தான், தென்னாப்பிரிக்கா ஏ அணிகளுக்கு இடையிலான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் இந்திய ஏ அணி ஆப்கானிஸ்தான் ஏ அணியுடன் மோதியது. முன்னதாக இந்திய ஆப்கானிஸ்தான் ஏ அணிகள் மோதிய ஆட்டத்தில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது. அதே உற்சாகத்தில் இந்த ஆட்டத்திலும் இந்திய ஏ அணி களமிறங்கியது. டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் ஏ அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய இந்திய ஏ அணியில் தொடக்க வீரரான ஸ்ரேயாஸ் ஐயர் 44 ரன்கள் எடுத்தார். மற்றொரு தொடக்க வீரரான கருண் நாயர் 9 ரன்னில் வெளியேறினார். அடுத்து வந்த ரிஷாப் பந்த் மற்றும் கேப்டன் மனிஷ் பாண்டே இணை நிதானமாக விளையாடியது. ரிஷாப் பந்த் 60 ரன்களும் மனிஷ் பாண்டே 86 ரன்களும் சேர்த்து அணியின் ரன் எண்ணிக்கையை உயர்த்தினர். அடுத்து வந்த தீபக் ஹோடா 32 ரன்களும் குர்னல் பாண்டியா 48 ரன்களும் சேர்க்க இந்திய ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 322 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து 323 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் ஏ அணியில் வீரர்கள் இந்திய அணியின் பந்துவீச்சால் திணறினர். அந்த அணியில் அதிகபட்சமாக நஜிபுல்லா அரை சதம் அடித்து 62 ரன்கள் சேர்த்தார். மற்ற வீரர்கள் இந்தியாவின் நேர்த்தியான பந்துவீச்சை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். முடிவில் 50 ஓவரில் 9 விக்கெட்டுகளை இழந்து ஆப்கானிஸ்தான் ஏ அணி 209 ரன்கள் எடுத்தது. இந்தியா தரப்பில் முகமது சிராஜ் 3 விக்கெட்டுகளும் சித்தார்த் கவுல், விஜய் சங்கர் தலா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். 113 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய ஏ அணி தொடரில் இறுதிப் போட்டி வாய்ப்பை பிரகாசப்படுத்தியுள்ளது. ஆட்ட நாயகனாக இந்திய ஏ அணி கேப்டன் மனிஷ் பாண்டே தேர்வானார். இந்திய ஏ அணி தனது கடைசி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா ஏ அணியை எதிர்த்து விளையாட உள்ளது. பின்லாந்தில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடரின் முதல் நாளில் இந்திய வீரர் வீர்தேவ் ஜூலியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். ஜூனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடரானது பின்லாந்தில் கடந்த 1ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் வெண்கலப் பதக்கத்துக்கான ஆட்டத்தில் இந்திய வீரர் வீர்தேவ் ஜூலியா ஜப்பான் வீரர் யஜுரோவை எதிர்த்து விளையாடினார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் முதலில் ஜப்பான் வீரர் 3 புள்ளிகள் பெற்று முன்னிலை வகித்தார். பின் சுதாரித்த இந்திய வீரர் ஜூலியா ஜப்பான் வீரரை கட்டுக்குள் கொண்டு வந்து 2 புள்ளிகளை பெற்றார். ஒரே கட்டத்தில் 2-5 என்ற புள்ளிகள் கணக்கில் பின்தங்கியிருந்த இந்திய வீரர் நேர்த்தியாக விளையாடி 6-5 என ஜப்பான் வீரரை பின்தள்ளினார். முடிவில் 8-5 என்ற புள்ளிகள் கணக்கில் இந்திய வீரர் வீர்தேவ் ஜூலியா வெற்றி பெற்று வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜூனியர் மல்யுத்த தொடரில் தொடக்க நாளில் இந்தியா பெற்ற முதல் பதக்கம் இதுவாகும். லாஸ் கேபேஸ் ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடரின் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் புரவ் ராஜா மற்றும் திவிஜ் சரண் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அதே சமயம் மற்றொரு சர்வதேச தொடரில் இந்திய வீரர் ராம்குமார் ராமநாதன் தோல்வியடைந்தார். மெக்சிகோவின் லாஸ் கேபோஸ் நகரில் ஆடவருக்கான சர்வதேச ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. இதன் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் புரவ் ராஜா, திவிஜ் சரண் இணை மெக்சிகோவின் சாண்டியாகோ, அமெரிக்காவின் ஸ்காட் லிப்ஸ்கி இணையை எதிர்த்து பலப்பரீட்சை நடத்தியது. இந்த ஆட்டத்தில் முதல் செட் டை பிரேக்கர் வரை சென்றது. அதனை 7-6 என இந்திய இணை தனதாக்கியது. தொடர்ந்து இரண்டாவது செட்டையும் நேர்த்தியாக எதிர்கொண்ட இந்திய இணை அந்த செட்டையும் 7-6 என தனதாக்கி காலிறுதிக்கு முன்னேறியது. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் சிட்டி ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெற்று வருகிறது. இதன் முதல் சுற்றில் தரவரிசையில் 200வது இடத்தில் உள்ள இந்தியாவின் யூகி பாம்ப்ரி 132வது இடத்தில் உள்ள அமெரிக்காவின் ஸ்டீஃபன் கோஸ்லோவை எதிர்த்து விளையாடினார். அதில் முதல் செட்டை யூகி பாம்ப்ரி 7-5 என்ற புள்ளிகள் கணக்கில் கைப்பற்றினார். இதையடுத்து இரண்டாவது செட்டில் 2-0 என யூகி பாம்ப்ரி முன்னிலை வகித்தபோது காயம் காரணமாக ஸ்டீவன் கோஸ்லோவ் வெளியேறினார். இதனால் யூகி பாம்ப்ரி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மற்றொரு போட்டியில் 182வது இடத்தில் உள்ள இந்திய வீரர் ராம்குமார் ராமநாதன் அர்ஜென்டினாவின் பெல்லாவுடன் மோதினார். அதில் 4-6 என முதல் செட்டை ராம்குமார் ராமநாதன் தவறவிட்டார். அடுத்த செட்டிலும் பெல்லாவின் ஆட்டத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் 1-6 என தவறவிட்டார். இறுதியில் ராம்குமார் ராமநாதன் நிர்செட்டில் பெல்லாவிடம் தோல்வியடைந்தார். மலேசியாவுடனான நட்பு ரீதியிலான சர்வதேச கால்பந்து போட்டியில் இந்திய மகளிர் அணி 2-0 என்ற கோல் கணக்கில் மலேசிய அணியை வீழ்த்தியது. இந்திய மகளிர் கால்பந்து அணி நட்பு ரீதியிலான தொடரில் விளையாட மலேசியா சென்றுள்ளது.
கோலாலம்பூரில் உள்ள MP சலாயங் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணியும் மலேசிய அணியும் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் தொடக்கம் முதலே இந்திய அணியினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இந்திய வீராங்கனைகள் தொடர்ந்து கோல் அடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தனர். இருப்பினும் மலேசிய வீராங்கனைகள் அதனை முறியடித்ததால் முதல் பாதியில் இரு அணிகளும் எந்த கோலும் அடிக்கவில்லை. ஆட்டத்தின் இரண்டாவது பாதியிலும் இந்திய வீராங்கனைகள் ஆதிக்கம் செலுத்தினர். மாற்று வீராங்கனையாக இறங்கிய இந்தியாவின் பியாரி சாக்சா 79வது நிமிடத்தில் முதல் கோல் அடித்து முன்னிலை கொடுத்தார். அடுத்து 83வது நிமிடத்தில் மீண்டும் பியாரி சாக்சா கோல் அடித்து அசத்தினார். அதன் பிறகு மலேசிய அணியினரின் கோல் முயற்சி பலன் அளிக்கவில்லை. இறுதியில் இந்திய அணி 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பார்சிலோனா கிளப் அணியில் விளையாடி வரும் முன்னணி நட்சத்திர வீரரான நெய்மர் பிரான்ஸ் நாட்டின் PSG கிளப் அணியில் சேர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கான காரணம் என்ன என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஸ்பெயினின் பார்சிலோனா கிளப் அணியின் முன்னணி வீரராக இருந்து வருபவர் பிரேசில் நாட்டின் நெய்மர். இவருடன் மெர்சி, சுவாரஸ் ஆகியோரது கூட்டணி பார்சிலோனா அணிக்கு வெற்றி மேல் வெற்றியை குவித்து வருகிறது. இந்நிலையில் தற்போது அணிகளுக்கு இடையிலான வீரர்கள் மாற்றம் நடைபெற்று வருகிறது. பார்சிலோனா அணியில் விளையாடும் நெய்மரை பிரான்ஸ் நாட்டின் முன்னணி கிளப்பான பாரிஸ் செயின்ட்-ஜெர்மைன் கிளப் அணி வாங்குவதற்கு விரும்புகிறது. அதற்காக நெய்மருக்கு 222 மில்லியன் யூரோ சம்பளம் கொடுக்கவும் PSG அணி தயாராக உள்ளது. இதனால் நெய்மர் PSG அணிக்கு செல்லலாம் என்ற தகவல் பரவி வருகிறது. கடந்த ஆண்டும் இதுபோல் தகவல் வந்தபோது பார்சிலோனா அணி நெய்மருடன் புதிய ஒப்பந்தம் செய்தது. அதன்படி 2021 வரை பார்சிலோனா அணிக்காக விளையாட நெய்மர் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இந்நிலையில் பார்சிலோனா அணி தற்போது ஃப்ரீ சீசனில் விளையாடுவதற்காக சீனா சென்றுள்ளது. அதில் பார்சிலோனா அணியுடன் நெய்மர் செல்லவில்லை. இந்த சம்பவம் PSG அணியில் இணைவார் என்ற செய்திக்கு வலு சேர்ப்பது போல் அமைந்துள்ளது. 25 வயதாகும் நெய்மருக்கு PSG அணிக்கு சென்றால் அதிகளவு சம்பளம் கிடைக்கும். அத்துடன் அதிக விலைக்கு மாற்றமாகும் வீரர் என்ற பெருமையும் பெறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் நடைபெற்று வரும் முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் ஒடிசா ஹாக்கி மற்றும் பஞ்சாப் நேஷனல் வங்கி அணிகள் வெற்றி பெற்றுள்ளன. சென்னை எழும்பூர் மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் முருகப்பா தங்கக்கோப்பை ஹாக்கி தொடர் நடைபெற்று வருகிறது. 6வது நாளான நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா ஹாக்கி மற்றும் சென்ட்ரல் அணிகள் மோதின. ஆட்டம் தொடங்கிய 10வது நிமிடத்திலேயே ஒடிசா ஹாக்கி அணி வீரர் ஃபீல்டு கோல் அடித்தார். தொடர்ந்து 22வது நிமிடத்தில் அந்த அணியின் மற்றொரு வீரர் சுதீர் ஃபீல்டு கோல் அடித்தார். பதிலுக்கு 25வது நிமிடத்தில் சென்ட்ரல் அணி வீரர் கோல் அடித்தார். 32வது நிமிடத்தில் ஒடிசா அணி வீரர் சுதீர் மேலும் ஒரு கோல் அடித்தார். இதனால் முதல் பாதியில் 3-1 என ஒடிசா அணி முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதியின் 67வது நிமிடத்தில் சென்ட்ரல் அணி வீரர் சிவமணி கோல் அடித்தார். முடிவில் 3-2 என்ற கோல் கணக்கில் ஒடிசா ஹாக்கி அணி வெற்றி பெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற மற்றொரு லீக் ஆட்டத்தில் ONGC அணியும் பஞ்சாப் நேஷனல் வங்கி அணியும் மோதின. ஆட்டத்தின் 12வது நிமிடத்தில் பஞ்சாப் அணிக்கு பெனால்டி கார்னர் வாய்ப்பு கிடைத்தது. அதனை கோலாக மாற்றினார் அந்த அணி வீரர் ககன்தீப் சிங். 17 மற்றும் 25வது நிமிடங்களில் ஒடிசா வீரர் குர்ஜிந்தர் சிங் தொடர்ந்து 2 கோல்கள் அடித்தார். 35வது நிமிடத்தில் ககன்தீப் சிங் மேலும் ஒரு கோல் அடித்தார். இதனால் முதல் பாதி ஆட்டம் பஞ்சாப் அணிவசம் இருந்தது. அபாரமாக விளையாடிய அந்த அணி 4-0 என்று முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதியில் ONGC அணி வீரர்கள் சுதாரித்து விளையாடினர். 54 மற்றும் 56வது நிமிடத்தில் அந்த அணிக்கு பெனால்டி வாய்ப்பு கிடைத்தது. 2 பெனால்டி கார்னர் வாய்ப்புகளையும் அந்த அணி வீரர்கள் நேர்த்தியாக பயன்படுத்தினர். 54வது நிமிடத்தில் மிதிலேஷ், 56வது நிமிடத்தில் திவாகர் ராமும் கோல் அடித்தனர். ஆட்டத்தின் இறுதி நிமிடமான 70வது நிமிடத்தில் பஞ்சாப் அணி வீரர் குர்ஜிந்தர் சிங் த்ரில் ஃபீல்டு கோல் அடித்து அசத்தினார். முடிவில் 5-2 என்ற கோல் கணக்கில் பஞ்சாப் நேஷனல் வங்கி அணி வெற்றி பெற்றது. செய்திகளை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் விளையாட்டு தொடர்பாக பேசப்பட்டு வரும் செய்திகளுடன் காத்திருக்கிறார் செய்தியாளர் ருத்ரா. வணக்கம். இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் விளையாட்டுத்துறை சார்பில் என்னென்ன விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீலங்காவில் நம்ம இந்தியன் டீம் வந்து ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் வந்து விளையாடி வின் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் நம்ம இந்தியன் டீம் கேப்டன் விராட் கோலி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, ராகுல் வந்து இனி நடக்க போகிற 2வது மேட்ச்சில் களமிறங்கி நல்லா விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா, அவரே வந்து இன்னொரு விஷயத்த ட்வீட் பண்ணியிருக்காரு.
ஸ்ரீலங்காவுடைய முன்னாள் விளையாட்டு வீரரான அஃப்ரலி வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கார். அதுக்கு வந்து இவர் நன்றி தெரிவிக்கும் விதமாக அவர் கையெழுத்திட்ட பேட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து அஃப்ரலி வந்து தேங்க்யூ சொல்லியிருக்கார். இதுக்கு விராட் கோலி என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய வந்து தொண்டு வந்து இன்னும் அதிகமாக தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீட்வீட் பண்ணியிருக்காரு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, அஸ்வின் வந்து ஸ்ரீலங்காவில் விளையாடிட்டு இருக்காரு. இந்த நிலையில் இவங்க வந்து பயிற்சி போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஒய்ஃப் கூட நடந்துட்டுருக்க ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை வந்து பிசிசிஐ வந்து அவங்க ட்விட்டர் பக்கத்தில் ட்வீட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, சவுத் ஆஃப்ரிக்காவோட முன்னாள் விளையாட்டு வீரரான ஸ்மித் வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் 259 ரன் எடுத்திருக்காரு. இதை நினைவு கூறும் வகையில் ஐசிசிஐ வந்து இதை அவங்க ட்விட்டர் பேஜில் ட்வீட் பண்ணியிருக்காங்க. இவ தான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க விஷயம். நன்றி. சமூக வலைத்தள பதிவுகளுக்கு நன்றி ருத்ரா. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ப்ரோ கபடி லீக் தொடரில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெற உள்ளன. இரவு 8 மணிக்கு நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் தெலுங்கு மற்றும் பெங்கால் வாரியர்ஸ் அணிகள் மோத உள்ளன. இதுவரை 4 லீக் ஆட்டங்களில் விளையாடியுள்ள தெலுங்கு டைட்டன்ஸ் அணி தமிழ் தலைவாஸ் அணியுடனான தொடக்க ஆட்டத்தில் மட்டுமே வெற்றியை பதிவு செய்துள்ளது. அடுத்த 3 லீக் ஆட்டங்களிலும் தோல்வியை சந்தித்துள்ளதால் தோல்வி முகத்தை மறைத்து வெற்றி பாதைக்கு திரும்ப தெலுங்கு அணி தீவிரமாக போராட வேண்டியுள்ளது. அதே சமயம் பெங்கால் வாரியர்ஸ் அணிக்கு இது முதல் லீக் ஆட்டமாகும். அதனால் அந்த அணி தொடரை வெற்றியுடன் தொடங்கும் முனைப்பில் உள்ளது. மற்றொரு லீக் ஆட்டத்தில் குஜராத் மற்றும் ஹரியானா அணிகள் மோத உள்ளன. இரு அணிகளும் தலா ஒரு லீக் ஆட்டங்களில் விளையாடியுள்ளதில் குஜராத் அணி வெற்றியையும் ஹரியானா அணி தோல்வியையும் பதிவு செய்துள்ளது. இதனால் குஜராத் அணி வெற்றி பாதையை தொடரவும் ஹரியானா அணி தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்யவும் காத்திருக்கின்றன. இத்துடன் இன்றைய திடல் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. மேலும் பல புதிய விளையாட்டு செய்திகளோடு நாளைய திடலில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன்.